வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு நெருக்கடியையும் சர்ச்சையையும் பின்னடைவையும் ஏற்படுத்திய இரண்டு முக்கியமான விவகாரங்கள், பல விவகாரங்கள் ஏற்படுத்தினாலும் சர்ச்சை ஏற்படுத்தினாலும் 2G விவகாரமும் கோல்கேட் விவகாரமும் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்றால் மிகையல்ல. இதற்கு காரணம் இரண்டு CAG அறிக்கைகள், இது சார்ந்த வழக்குகள். ஒரு விவகாரத்துல 2G வழக்குல 1,76,000 கோடி அரசுக்கு இழப்பு அப்படின்னு CAG சொல்லியதென்றால் அதற்கு ஒருபடி மேலே போய் கோல்கேட் விவகாரத்துல நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரத்துல 1,80,000 கோடிக்கு மேல அரசுக்கு இழப்பு என்று சொன்னது CAG. இதை தொடர்ந்து வழக்குகள் நடந்தன. பல கட்டங்கள்ல அரசியல் ரீதியாக இந்த விவகாரம் பெரிய சர்ச்சையை கிளப்பியது. பாராளுமன்றம் முடங்கியது. இந்த விவகாரத்துக்காக டாக்டர் மன்மோகன் சிங் பதவி விலக வேண்டும் என்று கூட எதிர்கட்சிகள் கோஷத்தை ரொம்ப அதிகமாக பாராளுமன்றத்தில் எழுப்பின. அந்த அளவுக்கு ஒரு புயலை கிளப்பிய விவகாரம். இந்த விவகாரம் மீண்டும் சூடு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. டாக்டர் மன்மோகன் சிங் முன்னாள் பாரத பிரதமருக்கு இந்த விவகாரத்தில் சம்மன் அனுப்பி இருக்கிறது நீதிமன்றம். இது காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பின்னடைவாக அல்ல, ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த ஒரு விஷயமானது சம்மன் மட்டும்தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. பிரதமருக்கு அவர் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அவருடைய உரிமை சார்ந்த ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற ஒரு பார்வையை நீதிமன்றம் கூட கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறேன். முந்தைய விவகாரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக இந்த ஒரு கட்டத்தில் பார்க்கும் பொழுது காங்கிரசுக்கு அதிர்ச்சியாக வந்திருக்கிறது என்றால் மிகையல்ல. டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது பல கேள்விகளை ஒரு கோல்கேட் விவகாரம் சார்ந்தும் டாக்டர் மன்மோகன் சிங் உடைய பங்கு சார்ந்தும் பல கேள்விகளை எழுப்புகின்றன. கேட்போம், விவாதிப்போம். இது சார்ந்த ஒரு கூடுதல் விவரத்தை தரக்கூடிய தொகுப்பினை முதலில் காண்போம் நேர்களே. 2G அலைக்கற்றை அதிர்ச்சி அடங்கும் முன் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டில் 1.86 லட்சம் கோடி இழப்பு என்று பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி காங்கிரஸ் கட்சியை நிலைகுலைய செய்தது இந்திய தலைமை கணக்கு தணிக்கை குழு. இதுகுறித்து பலகட்ட விசாரணை நடத்திய CBI 14 முறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. அதில் 2005 ஒடிசாவில் உள்ள தலபரா நிலக்கரி சுரங்கத்தை ஆதித்யா பிர்லா குழுமத்திற்கு சொந்தமான ஹிண்டால்கோ நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்ததில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருந்தது. 2012ஆம் ஆண்டு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த விவகாரம் அப்போது நாடாளுமன்றத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அந்த துறையை கவனித்து வந்த மன்மோகன் சிங்கிற்கும் அதில் பங்கு உண்டு என்றும் அவர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின. அதற்கு பதிலளித்த மன்மோகன் சிங் CAG அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது தவறானது மட்டுமல்ல, சர்ச்சைக்குரியது என்றும் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் கூறினார். இந்நிலையில் 2013ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் குமாரமங்கலம் பிர்லா மீதும் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் PC பராக் உள்ளிட்ட அதிகாரிகள் சிலர் மீதும் CBI வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கை முடித்து வைக்கும் அறிக்கையையும் CBI தாக்கல் செய்தது. மேலும் இந்த ஊழலில் மன்மோகன் சிங்குக்கு எந்த வகையிலும் தொடர்பு இல்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்க மறுத்த நீதிமன்றம் நிலக்கரி இலாகாவுக்கு பொறுப்பானவர் என்ற முறையில் இது தொடர்பாக மன்மோகன் சிங்கிடம் விசாரணை நடத்த உத்தரவிட்டது. தொடர்ந்து அவரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் மன்மோகன் சிங்கிற்கு CBI சிறப்பு நீதிமன்றம் இன்று சம்மன் அனுப்பி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்மோகன் சிங் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரும் ஏப்ரல் 8ஆம் தேதி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று அந்த சம்மனில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள மன்மோகன் சிங் இந்த சம்மன் தனக்கு வருத்தம் அளிப்பதாகவும் எந்தவித விசாரணைக்கும் வெளிப்படையாக பதிலளிக்க தயாராக இருப்பதாகவும் வாய்மையே வெல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கில் காங்கிரசோ மன்மோகன் சிங்கோ எந்த தவறும் செய்யவில்லை என்பது நிரூபிக்கப்படும் என்று காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் மணிஷ் திவாரி கூறியுள்ளார். சட்டம் தன் கடமையை செய்யும் என்று ஒற்றை வரியில் பதிலளித்துள்ளார் பாஜக மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி. மன்மோகன் சிங்கிற்கு சம்மன் சரியா சர்ச்சையா? விவாதிப்போம். இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் இந்த கேள்வியைத்தான் எழுப்ப இருக்கின்றோம். பாரதிய ஜனதாவின் மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்களிடம், அதே போல காங்கிரஸ் கட்சியின் சார்பாக எனது மாநில பொதுச் செயலாளர் திரு ஜோதி அவர்கள் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் திரு பீம்ராவ் அவர்கள் இணைகிறார். ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி காங்கிரஸ் பிரமுகருக்கு தான். இந்த ஒரு விவகாரத்துல மன்மோகன் சிங்
இந்த ஒரு நிலக்கரி துறையை கையாண்ட போது செயலாளராக அதிகாரியாக இருந்த PC பராக் சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இதுல எனக்கு பங்கு இருக்கிறது, இதுல எனக்கு பொறுப்பு இருக்கிறது அப்படின்னா, டாக்டர் மன்மோகன் சிங்கும் கோ கான்ஸ்பிரேட்டர், அவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இல்ல இவர் பிஜேபி ஆளு, இவர் இப்படிதான் பேசுவார் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருப்பது சிபிஐ அல்ல, கோர்ட். அப்படிங்கும் பொழுது எதை நீங்க மறுத்தீங்களோ, எதை நீங்க வெறும் மெசஞ்சரை மட்டும் ஷூட் பண்ணி இல்ல இது பதில் சொல்ல வேண்டியதில்லை, இது அரசியல் சொன்னீங்களோ, இன்னைக்கு கோர்ட் சொல்லி இருக்கிறது அப்படிங்கும் பொழுது நிரூபிக்கப்படல, இப்பொழுதுதான் சம்மன் அனுப்பப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இது PC பராக் என்ன சொன்னாரோ அதற்கு வலு சேர்க்கிறது. PC பராக் சொன்னதுக்கு வலு சேர்க்கிறதோ இல்லையோ, கோர்ட் சொன்னதுக்கு உறுதியாக சரியான நேரத்தில் சரியான பதிலை சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னாள் பிரதமர் இருப்பார். இதில் ஒளிவர மறைவு என்பதே இல்லை, ஒளிவு மறைவு என்பது உண்மையாகவே இல்லை. இதை மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட அந்த 15% இந்த ஹிண்டால்கோடைய நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட அந்த 15% என்பது இன்றைக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுகின்றது. அதில் 70% ஒன்று, இன்றைக்கு நெய்வேலி நிலக்கரைக்கு 15%, இதுக்கு ஒரு 15% என்று ஒரு ஒப்பந்தம் உருவாகிறது. அதுல ஒரு பகுதியை தான் சொல்றீங்க நீங்க சொல்றத போல, இப்படிதான் ஒப்பந்தம் உருவாகுது. முதல்ல அப்படி ஒப்பந்தம் உருவாகுதா அந்த தலபீரா அப்படிங்கிற ஒரு பிளாக்ல முதல்ல நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்துக்கு தான் வழங்குவது அப்படின்னு முடிவு செய்யப்படுது. யார் முடிவு செய்யறாங்க? ஸ்கிரீனிங் கமிட்டி முடிவு செய்யப்படுது. அதற்கு பிறகு அது ஏன் மாற்றி அமைக்கணும்? நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு பிர்லா இதற்கான ஒரு கோரிக்கை முன்பும் இருந்தது, நிராகரிக்கப்பட்ட ஒரு கோரிக்கை. சீரீஸ் ஆஃப் மீட்டிங்ஸ், பல கோரிக்கைகள் வைத்த பிறகு எடுக்கப்பட்ட முடிவு, ஸ்கிரீனிங் கமிட்டி நன்கு ஆராய்ந்து அறிந்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு மாற்றப்படும் பொழுது இந்த ஒரு கேள்விகள் 96 அந்த ஸ்கிரீனிங் கமிட்டி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த கமிட்டிகள் தொடர்ந்து இவர்கள் இண்டால்கோ அவர் தொடர்ந்து எனக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். அவரும் எனக்கு ஒதுக்குங்கள் என்று பிரதமர் கடிதம் எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, ஆனா அந்த கோரிக்கையெல்லாம் அந்த ஒரு ப்ராசஸ்ல அவங்களுடைய ரிக்வெஸ்டும் இருக்கு. அதையெல்லாம் அறிந்து யாருக்கு கொடுக்கணும்னு ஸ்கிரீனிங் கமிட்டி ஒரு முடிவு எடுக்கிறது. அறிந்து அதற்கு பிறகு அவர் மாற்றுகிறார். அப்படிங்கிறதுலே ஒரிசா முதல்வருடைய தன் கைப்பட பிரதமருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அந்த ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்கள் இந்த ஹிண்டால்கோ நிறுவனம் ஏற்கனவே 900 மெகாவாட் நிறுவனத்தினுடைய அங்கே ஒரு அலுமினிய தொழிற்சாலையை உருவாக்குகின்றது. இந்த நிறுவனத்துக்கு இந்த நிலக்கரி ஒதுக்கீடு செய்வதனால் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பினை பெறுகிறது. எனவே இதற்கு நிலத்தை இதற்கு நிலக்கரி இந்த சுரங்கத்தை ஒதுக்குங்கள் என்று கைப்பட நவீன் பட்நாயக் சொன்னதுனால முடிவு எடுத்துட்டீங்க. முதல்வர் எழுதியிருக்கிறார். நவீன் பட்நாயக் வேற யாரோ இல்ல, இன்னைக்கு வேற யாரோ, அன்னைக்கு உங்களுடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர். அப்படிங்கும்போது he was a part of your alliance. நீங்களும் கூட அதுல பதில் சொல்ல வேண்டியிருக்கிறதா? இன்னைக்கு அந்த ஆர்டர் நேற்று அந்த நீதிமன்றம் நீதிபதி கொடுத்த ஆர்டர்ல தெளிவா சொல்லியிருக்கப்பட்டு அவர் சொல்றாரு, 25வது ஸ்கிரீனிங் கமிட்டி அது டிசைட் பண்ணிருச்சு ஹிண்டால்கோக்கு NLC கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இட் ஹஸ் பீன் அப்ரூவ்டு பை தி பிரைம் மினிஸ்டர். பிரதமர் அதை அப்ரூவ் பண்ணிருக்கிறார். அதற்கு அப்புறம் தான் மீண்டும் அதே இதுல சொல்லும் பொழுது அந்த ஜட்ஜு சொல்றாரு, the repeated reminders from PMO Prime Minister's office இருந்து மீண்டும் வலியுறுத்தியுள்ளார், written as well as telephonic to MOC Ministry of Coal to expeditiously process the matter in view of the letters received by குமாரமங்கலம் பிர்லா. அதாவது முடிவை எடுத்தது ஸ்கிரீனிங் கமிட்டி, 25வது ஸ்கிரீனிங் கமிட்டி. அதுக்கு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் கொடுத்தது பிரைம் மினிஸ்டர், அதாவது NLCக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கொடுக்கணும்னு. ஆனால் அதற்கு பிறகு குமாரமங்கலம் பிர்லாவுடைய கடிதங்கள், இவர் சொல்றாரு பலமுறை கடிதங்கள் எழுதினார், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் குமாரமங்கலம் பிர்லாவுடைய கடிதத்தின் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று பிரதமருடைய அலுவலகம் பலமுறை, நாட் ஒன்லி டெலிபோனிக், ரைட்டிங்ல எழுத்து வடிவமாக பலமுறை பிரஷர் செய்தது. அதனால பிரதமர் இதிலிருந்து நான் ஒரு பிரதமர் எல்லாத்தையும் கவனிக்க முடியுமா என்று சொல்லி தப்பிக்க முடியாது என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. முறைகேடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஒரு முடிவை முறைகேடு எங்க சொல்றாருன்னா, கோர்ட் எங்க சொல்லுதுன்னா,
நீங்க வந்து 25வது ஸ்கிரீனிங் கமிட்டி முடிவை அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அப்ரூவ் பண்ணதே நீங்க ஆஸ் பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணிட்டு ஆர் ஆல் ஸ்கோல் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணிட்டு இங்க வந்து அவருடைய லெட்டருக்கு உடனடியாக நடவடிக்கைகள் மாற்றி அமைத்திருக்கிறீங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்திய அரசாங்கம் ரீகன்சிடர் பண்றது அப்படிங்கிறது புதிய விஷயமா என்ன சார்? ரீகன்சிடர் பண்றதுன்னு எப்ப முதல்ல பிரதமருக்கு அதிகாரம் இருக்கிறது, பிரதமர் செய்யட்டும் வேற விஷயம். 25வது ஸ்கிரீனிங் கமிட்டியை நீங்க தான் அப்ரூவ் பண்ணிருக்கீங்க, மினிஸ்டர் ஆஃப் த மீட்டிங் அப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அது இன்னும் கேட்டா அந்த தலைபரா 2ங்கிறது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஒதுக்கப்பட்ட ஒரு கோல் பிளாக். அது மத்திய அரசாங்கத்தினுடைய அரசாங்கம் அதனுடைய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் கொடுத்தது. இது எதுக்கு பிரைவேட் கம்பெனி இண்டால்கோக்கு கொடுக்கணும்? நல்லாவே தெரியுது. ஒதுக்கீட்டு அரசாங்கத்துடைய கம்பெனிக்கு தான் அது ஒதுக்கீடு பண்ணதே அந்த பிளாக்கே. அதை பிரைவேட் செக்டர் கம்பெனி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல முறை கடிதங்கள் எழுத வேண்டிய அவசியம். நிலக்கரி ஒதுக்கீடு சர்ச்சையில இது ஒரு சின்ன பகுதி தான். நம்ம பல பகுதிகள் இருக்கின்றன, அது பல கட்டங்கள் விவாதித்திருக்கிறோம். ஆனா இதுலயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு அரசாங்கம் ஒரு ஸ்கிரீனிங் கமிட்டி 25வது ஸ்கிரீனிங் கமிட்டி எடுத்த முடிவை பிரதமர் அப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை அவரே மாற்ற எதனால் அவசியம் ஏற்படுகிறது? அதுவும் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனுக்கு அதுவும் ஒரு நிலக்கரி இந்த சுரங்கத்தின் ஒதுக்கீடுகளில் முதல் பெற்றிருப்பவர்கள் மகாநதி நிலக்கரி சுரங்க வயல் உரிமையாளர்கள். கவர்மெண்ட்ல தனியா உரிமையாளர்கள் என்பவர்கள் கவர்மெண்ட் அல்ல. அது ஏற்கனவே இருங்க. நெய்வேலி பழிப்படி நிலக்கரி இப்படியாக 2க்கு இருந்ததை இன்றைக்கு 15% 15% என்று ஒரிசாவுடைய முதல்வர் அவர் சொன்னதனால ஒரிசாவுடைய முதல்வர் கடிதம் எழுதி பிரைம் மினிஸ்டருக்கு நீங்க அதுக்கு ஒதுக்க வேண்டும், அது ஒதுக்க வேண்டிய காரணத்தினால்தான் அவர்களுக்கு அப்பொழுதுதான் இங்கே ஒரிசா முதலமைச்சருடைய கோரிக்கை இந்த ஸ்கிரீனிங் கமிட்டியோட ரிப்போர்ட்டுக்கு முன்பும் இருந்தது. ஸ்கிரீனிங் கமிட்டி ஒரு முடிவெடுக்கிறது. அதை ராட்டிஃபை செய்து யாரு? டாக்டர் மன்மோகன் சிங். நான் திரு பீம்ராவ் அவர்கள்ட்ட முதற்கட்ட பார்வையை நான் கேட்க விரும்புறேன். என்னன்னு சொன்னா, குறிப்பா இப்ப வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து எக்ஸ் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம நீதித்துறையின் மீது கொஞ்சம் நம்பிக்கை இருப்பதை இந்திய மக்கள் வரவேற்பார்கள். முதல்ல சொல்ல வேண்டியது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்ன, இந்த நிலக்கரி ஊழல் சம்பந்தமா வரும்போது நீதிமன்றமே சூமோட்டா அந்த இதை எடுத்துக்கொண்டு 200க்கும் மேற்பட்ட இந்த நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு செய்வதே தவறு என்று எல்லாத்தையுமே அவங்க பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, அடுத்த மாசம் ஏப்ரல்ல தான் இப்போது அந்த 44 சுரங்கங்கள் யாருக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவங்க சொல்லியிருக்காங்க. இடையில வந்து பாரதிய ஜனதா கட்சியோட மந்திரி சபை கூடி அப்ப யாருக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என்றும் அவங்களும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. மற்ற 200 நிலக்கரி சுரங்கங்களுக்கு. இதுல தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு நிலக்கரி சுரங்கம் ஒதுக்க வேண்டும் என்று ஒரிசாவில் கேட்டிருக்கிறாங்க. இப்ப நமக்கு வந்து அனல் மின் நிலையத்துக்கு ஒரு 35% நம்ம எடுப்பதனால நமக்கும் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜோதி சார் சொல்லும் போது சொன்னார் வேலை வாய்ப்பு அதிகமா இருக்கு. இதே ஒரிசாவில் 39% பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று அரசு புள்ளி உரம் சொல்லுது. 39% பேர் அங்கே கோல் எடுக்கிறது மற்றது நடந்தா கூட. இன்னொன்னு இதுல என்ன தேவைப்படுதுன்னா, இந்தியாவின் கனிம வளங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல ஸ்கிரீனிங் கமிட்டி ஒரு முயற்சியில ஒடிசா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அவரோட ஆபீஸ்ல இருந்த மினிட்ஸே காணலன்னு சிபிஐ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அவருடைய அலுவலகத்தில் இருந்த மினிட்ஸே காணணும்னு சொன்னா, அந்த மினிட்ஸ்ல தான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க? ஹரி அவர்கள் தீமாவுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாரா, நான் வந்து ஜோதிக்கு பண்ணனா இல்ல அவருக்கு ராவன் சாருக்கு பண்ணனா என்பதை அந்த பர்டிகுலர் மினிட்ஸ் இது வரைக்கும் இல்ல. அது ஸ்டில் 2005 வரைக்கும் அந்த மினிட்ஸ் யாருமே டேம்பர் பண்ணியிருந்தா கூட ஒரு மாற்றி எழுந்தா கூட பரவாயில்ல. ஆனா மினிட்ஸே காணும்னு சொல்றாங்க. அப்படின்னா இதுல வந்து கரப்ஷன் நடந்திருக்கு என்பதுதான் உண்மை. மன்மோகன் சிங் அவர்களை பொறுத்தவரை சட்டத்தின் முன் அவரு சமம் சொல்ல வேண்டியதில்லை. எல்லாருமே சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம், நானும் சொல்லலாம். பாயிண்ட் என்னன்னா, இந்த கனிம வளங்களை பிரதமர் அலுவலகம் கையாளும் போது பல லட்சக்கணக்கான கோடி ஏற்கனவே, அதாவது பஞ்சபூதம் நம்ம நாட்டில் ஒரு அட்டுழி என்னன்னா, பஞ்சபூதங்கள்லயும் வித்து தொலைச்சாச்சுங்க. பஞ்சபூதங்களையும் வித்து தொலைச்சிட்டு எங்காவது விளையாட போலான்னு பார்த்தா ஐபிஎல் பிபிஎல் அதுலயும் வந்து லஞ்சம் இப்போ தலைவிரிச்சு ஆடுது. எங்க நோக்கினாலும் வந்து லஞ்சம் அப்படின்ற மாதிரி வந்து நின்றுடுது, ஆகாயத்திலிருந்து பூமி வரைக்கும். அப்ப இதுல என்ன, நான் இதை வெளிக்கொண்டு வருவதில் மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள் என்ன லைன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் யாருக்கு ஒதுக்கீடு செய்தேன், வரைமுறை எங்கு மீறப்பட்டிருக்கிறது, மீறப்பட்டிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்று மரியாதைக்குரிய சோனியாஜி அவர்களும் மன்மோகன் அவர்களும் தெளிவுபடுத்தினால் அல்லது அறிக்கையாக வெளியிட்டால் நல்லது. ஏன்னா இவங்க அவங்களுக்கு வேற do they have an option?
அதாவது என்னன்னா ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி இருக்கல நம்முடைய ஜனாதிபதி, அவர் தான் ஒரு 100 பக்க அறிக்கையை வெளியிட்டார் 2011 பார்லிமெண்ட்ல. என்ன எங்க கருப்பு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தான் வெளியிட்டாரு, வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு அவரு. ஆனா இவங்க அது கூட இவங்க ஆட்சி இருக்கும்போது அதை கூட செய்ய தயாரா இல்ல. காங்கிரஸ் தோற்று போன பிறகு இப்ப என்ன பண்றாங்க, ஒரு பாயிண்ட் மட்டும் நான் கிளியர் பண்ண விரும்புறேன். இவ்வளவு தூரம் தனியார்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள் பல பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் இந்தியாவில், அதாவது உலக பணக்காரர்கள் 290 பேர்ல 60 பேர் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. இவ்வளவு பல லட்சம் கோடிகளை உருவாக்கியவர்கள் எங்கேயாவது வேலை வாய்ப்பை குறைப்பதற்கு ஏதாவது பண்ணிருக்காங்க, நீங்க அனுமதி சொல்லுங்க. நிச்சயம் அதை பற்றி பேசணும். இந்த விவகாரத்திலே மேலும் பல கேள்விகள் எழுகின்றன. ஏற்கனவே சொன்னது போல நிலக்கரி ஒதுக்கீடு விவகாரத்துல இது ஒரு பகுதி தான். சர்ச்சைக்குரிய பகுதிகள் இன்னும் நிறைய இருக்கின்றன. இந்த விவகாரம் சார்ந்து எழக்கூடிய கேள்விகளும் இன்னும் நிறைய இருக்கின்றன. ஐந்தெழுத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவுடைய முன்னாள் பிரதமருக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது சிபிஐ நீதிமன்றம். இது காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியாக வந்திருக்கிறது. we will come clean என்கிறார்கள். ஆனாலும் கூட இது மற்றும் ஒரு பின்னடைவாக இந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரத்தில் பார்க்கப்படுகிறது காங்கிரஸ் கட்சிக்கு. நிச்சயமாக சம்மன் மட்டுமே தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட முடியாதனாலும் கூட பல கேள்விகளை விவாதத்தை எழுப்பியிருக்கிறது. நான் திரு ராகவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன். உங்கள் கட்சியை சேர்ந்த அந்த விசில் புளோரும் சரி, பலரும் சரி, இது டாக்டர் மன்மோகன் சிங் ஸ்கிரீனிங் கமிட்டி ஒரு கமிட்டி இதை பார்த்து இதை உறுதி செய்த பிறகு அதை மாற்றினார் அப்படிங்கிறீங்க. அதுதான் கேள்வி எழுப்பியிருக்கு. ஆனால் அது அவருடைய உரிமை இல்லையா? அது அவர் தன்னுடைய உரிமையை மீறி தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிரீஃபை மீறி செஞ்ச ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கறத நீங்க ஏற்றுக்கொள்ளதான் சொல்றீங்க. ஏன்னா ஸ்கிரீனிங் கமிட்டி மூலம் தான் தேர்வு நடக்கணும்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் எதுக்கு ஸ்கிரீனிங் கமிட்டின்னு ஒண்ணு போட்டாங்க? எப்படி அதன் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது? உரிமைனா எதுக்கு ஸ்கிரீனிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க? ஏனென்றால் ஒரு நிமிஷம், ஏனென்றால் நீதிமன்றமே, சிபிஐ நீதிமன்றமே இது பற்றி மன்மோகன் சிங் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது இது அவருடைய உரிமை, அவருடைய டிஸ்கிரிஷன் இல்லைன்னு சொல்லல. பட் இட் இஸ் நவ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லுகிறது. ஆக தவறு இழைத்திருக்கிறது ஒரு முன்முடிவுக்கு வரல. இழைத்திருக்கிறான்னு பார்க்கப்படணுமே தவிர அவர் தன்னுடைய ராஜா விஷயத்துல சொன்ன அப்சர்வேஷன் போல இந்த விஷயத்துல டாக்டர் மன்மோகன் சிங் பிரீஃபை மீறினார், அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை மீறி இதை செய்தார்னு நீதிமன்றமே மிஸ்டர் ஹரி. இப்போ ஸ்கிரீனிங் கமிட்டியோட ரிப்போர்ட் உங்ககிட்ட வருது. பிரைம் மினிஸ்டர் பாக்குறாரு, இல்லப்பா இது வேண்டாம் இவங்களுக்கு கொடு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுறார். ஸ்கிரீனிங் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணி அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் மினிட்ஸ் நீங்க அக்செப்ட் பண்றீங்க, அப்ரூவ் பண்றீங்க. அப்புறம் பண்ண பிறகு இதை அது கூட பொதுத்துறை நிறுவனத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு தலைவரா அந்த கோல்ஃபீல்ட நிலக்கரி சுரங்கத்தை எதற்காக தான் அப்ரூவ் பண்ண விஷயத்தை மாற்றுதல் கூட இல்லைங்க. சொல்றாரு, எக்ஸ்ட்ரா அன்டியூ இன்ட்ரெஸ்ட் ஷோன் பை தி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸ். எக்ஸ்ட்ரா அன்டியூ இன்ட்ரெஸ்ட் எப்படி தெரியுமா? தொலைபேசி மூலமாக அடிக்கடி கடிதங்கள் எழுதுவது மூலமாக இப்படி செய்தார் அப்படிங்கறதா இப்ப பிரைம் மினிஸ்டரோட பாயிண்ட். இதே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார் முன்னாடி? அகமது பட்டேல் சொல்றதுக்கெல்லாம் நான் ஓகே பண்ணேன், எனக்கு எதுவும் தெரியாது. சோனியா காந்தியினுடைய பிரைவேட் செக்ரட்டரி பிரைம் மினிஸ்டருடைய எங்க கிட்ட அகமது பட்டேல் கொண்டு வருவார், இது சோனியா காந்தி விரும்புறாரு பண்ணுங்க பண்ணுவேன் இப்படிதான் சொன்னவர். இன்றைக்கு இந்த தலைவரா விஷயத்துல நீதிமன்றம் சரியாகவே பார்த்திருக்கிறது. நீங்க வெறும் சம்மன் பேசுறீங்க, இது அந்த ஸ்டேஜ் இல்ல. இது இங்க சார்ஜ் ஷீட் ஃபைல், அதை பார்த்து கொண்டு தி கோர்ட் ஹஸ் டேக்கன் காக்னிசன்ஸ். நீதிமன்றம் சிபிஐ சொல்லிச்சு மன்மோகன் சிங்கு இவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் பொழுது சிபிஐ தன்னிடம் தாக்கல் செய்யப்பட்ட சார்ஜ் ஷீட்டை மொத்தமாக படித்து விட்டு இன்றைக்கு இல்ல இவருக்கு இதிலே இது இருக்கிறது, அதனால சம்மன் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சிபிஐ கோர்ட் முடிவு பண்ணிருக்கு. வெரி சீரியஸ் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களுடைய அக்யூஸ்டா பண்ணல, ஏற்கனவே இதே சிபிஐ தான். இதே சிபிஐ தான் இதுல எந்த விதமான தவறும் நடக்கவில்லை என்பதை முடித்துக் கொள்ளலாம் என்றது சிபிஐ சொல்லியதான் சொல்லியிருக்கு. நான் விட்ரா படிக்க சிபிஐ சொல்லியிருக்கிறது. இப்பொழுது இப்ப என்ன சொல்லிருக்கு சொன்னா சம்மன் அனுப்பிச்சிருக்கு. சம்மன் அனுப்பிச்சதுனால சிபிஐ சொன்ன நிலைப்பாட கோர்ட் ஏற்றுக்கொண்டதா? கோர்ட் ஒரு தடவை 2 தடவை சொன்னது, இன்று ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக சம்மன் அனுப்பிச்சிருக்கப்பட்டதுனால அவர் குற்றவாளி என்பதல்ல. இதே விவகாரத்தில் ரஞ்சித் சின்ஹா யாருக்கும் அதை காட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு
அளவுக்கு இந்த விவகாரம் முற்றி போனது அப்படிங்கறத நம்ம மறுக்க முடியாது. சம்மன் அன்புமா காற்ற இது இன்னைக்கு சொல்றாங்க, தான் இஷ்டப்பட்டவை தன்னுடைய கருத்தாக உடனே அகமது பட்டேல், சோனியா காந்தி என்பவர் இந்த சேர்பர்சன் அவருடைய கன்சல்ட் பண்ணாங்கன்றதெல்லாம் சொல்றது கூட இங்க தவறு. இப்ப இவர்களை இன்றைக்கு ஆட்சி அமைப்பது அனைத்துமே RSS சொல்லிதான் இன்னைக்கு பிஜேபி ஆட்சி நடக்குது என்பதை சொல்லலாமா? RSS ஆலோசனை தான் பிஜேபி ஆட்சி நடக்குது. இந்த விவாதத்துல நீங்க சோனியா காந்தி, அகமது பட்டேல் சொன்னாங்க, பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அப்ப பிரைம் மினிஸ்டர் நீங்க RSS சொல்லி தான் பிஜேபி. மன்மோகன் சிங் சொன்னாரு RSS அப்படி சொல்லல. எங்க சொல்றதா காமிங்க, எங்க சொல்றதா காமிங்க. நீங்க மீடியாவில் இஷ்டத்துக்கும் பொதுவா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. எங்க சொல்லிருக்காரு பிரைம் மினிஸ்டர், முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காங்க. உங்கள்ட்ட வரதுக்கு முன்னாடி கேட்கிறேன், இன்ட்ரெஸ்ட் காமிச்சது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கோர்ட்டே சொல்கிறது, கோர்ட் கிளாரிஃபைட் தட் இட் இஸ் நாட் questioning the discretion vested with the prime minister அப்படின்னு சொல்கிறது. அப்படிங்கும்பொழுது இந்த முடிவை அவருக்கு எடுப்பதற்கான உரிமை இருந்தது, ஆனால் தவறான நோக்கத்தோடு எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பார்க்கணும். ஒரு முடிவுக்கு வந்து ஏதோ மன்மோகன் சிங் தவறு செய்து விட்டார் உறுதி செய்வது போல பாரதிய ஜனதா இன்னைக்கு பேசுவது. ஹரி, இந்த டிஸ்கிரிஷன் எங்க வருதுங்கிறதான் கேள்வி. டிஸ்கிரிஷன் அதை முடிவு செய்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கலாம். ஆனா நீங்களும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு ஸ்டாம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாற்றுவதற்கு அது கூட அதாவது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்க்கு பொதுத்துறை நிறுவனத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஒரு நிலக்கரி சுரங்கத்தை மாற்றி நம்முடைய என்எல்சிக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி, ஏன்னா அது நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது சொல்றாங்க என்எல்சிக்கு, அதை மாத்தி ஏன் கொடுக்கணும்? இன்னொரு பாயிண்ட், நிறுவனம் என்பது அதனால பொதுத்துறை நிறுவனம் என்பது அந்த ஒரிசா சீஃப் மினிஸ்டர் தெரியாதா? ஒரிசா சீஃப் மினிஸ்டர் கூட கூட்டணி கட்சிக்காரர். ஒரு நிமிஷம், ஒரிசா சீஃப் மினிஸ்டர் 2007 அப்போ பிரச்சனை எங்களுக்கு இல்ல, முதல்ல அவர் இல்ல, நாளோட முடிஞ்சு போச்சு. பிஜேபி முடிஞ்சு போச்சு. ஈவன் அதர்வைஸ் இங்க பிரச்சனை என்னன்னா அப்ரூவ் பண்ணது பிரைம் மினிஸ்டர்ங்கிறதா பிரச்சனை. திருப்பி இன்னொரு விஷயத்தை சொல்றேன். மிஸ்டர் ஹரி, ஒடிசாவுடைய சீஃப் மினிஸ்டர் ஹரி, அன்றைய கூட்டணி நம்பர் மிஸ்டர் ஹரி, ஒரிசா சீஃப் மினிஸ்டர் மாத்திரம் இல்ல, பல முதலமைச்சர்கள் இந்த மாதிரி சிஸ்டம் வேண்டாம், அந்த மாதிரி எத்தனையோ பேர் கேட்டிருக்கேன். பிஜேபி சீஃப் மினிஸ்டர் கூட கேட்டிருக்காங்க, இல்லன்னு சொல்லல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை முடிவு செய்யும் பொழுது அதை மாற்றுவதற்கு காரணம் ஏன்? அன்டியூ இன்ட்ரெஸ்ட், எக்ஸ்ட்ரா அன்டியூ இன்ட்ரெஸ்ட் வார்த்தையை பயன்படுத்துறார் நீதியரசர். எதற்காக பயன்படுத்துறாரோ போறதுக்கு முன்பாக நான் திரு பீமராவ் அவர்கள் தான் கேட்க இருக்கிறேன். ஒரு விஷயத்துல ஒரு பொலிட்டிக்கல் கன்சென்சஸ், ஒரு அரசியல் கருத்தொற்றுமை இருந்தது அப்படின்னா என்னதான் இருக்கலாம், இந்த அரசாங்கத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கலாம், ஆனால் டாக்டர் மன்மோகன் சிங் உடைய இந்த ஒரு பர்சனல் இன்டெகிரிட்டி, அவர் தனிப்பட்ட வகையில் இந்த ஒரு குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. அது அந்த ஒரு எண்ணம் இன்னைக்கும் வலுவோடு இருக்கிறது அப்படின்னு நினைக்கலாமா? இந்த ஒரு விஷயமானது அதை கேள்விக்குள்ளாக இருக்கிறது, பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாக இருக்கிறது நினைக்கலாம். உண்மை நீங்க சொல்றது அது ஏற்றுக்கொள்ளலாம். ஏன் பொதுவான ஒரு அபிப்பிராயத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னு சொன்னா அவர் எல்லாமே அவர் படிக்கிறதுல இருந்து அவர் டிகிரி வாங்கின வரைக்கும் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அவர் கோல்டு மெடலிஸ்ட். அவர் டிஏடியும் சரி, அப்புறம் எம்ஏலும் சரி, ஸ்காலர்ஷிப் போயிட்டு தான் அவர் லண்டன்லயும் படிக்கிறார். போயிட்டு வந்த பிறகு அவருக்கு இருக்கிறது என்னன்னா, அவர் கொண்டு வந்ததே மிஸ்ரா தான் கொண்டு வராரு. எல்என் மிஸ்ரா அப்படின்றவர் தான் அவர் இதுக்குள்ளேயே கொண்டு வராரு. அடிக்கடி அவரோட கான்டாக்ட் வந்தனால அவரும் ரிசர்வ் பேங்க் கவர்னரா 76 வராரு. அப்படிதான் வரும்போது அவர் பெரிய அளவுக்கு அவர் வராரு. அப்ப வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னு சொன்ன மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் அவர்கள், இந்தியாவை நான் தலைகீழ மாத்தி காட்டுறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவர் பைனான்ஸ் மினிஸ்டர் மட்டும். அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா 76 அவங்க கவர்னரா இருந்த பிறகு நரசிம்ம கால திட்டக்குழு வரார். அப்பதான் அவருக்கு பிரதமரோட நெருக்கம், இவங்க காங்கிரஸ் கட்சியோட நெருக்கம் இதெல்லாம் வருது. அவர் 1999 எலெக்ஷன் நிக்கும் போதே குஷ்வந்த் சிங் கிட்ட அவர் இல்ல கடன் வாங்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல அம்சம். இந்த போர்ஷன் ஓகே. ஒரு தனி மனிதர் திருப்பியும் கொடுக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். நான் சொல்ல வரேன். கடன் வாங்கினாரு. ஆச்சரியப்படுறாரு. ஏன் ஆச்சரியப்படுறாருன்னா, வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட பண்புகள். அதை நாம குறை சொல்ல முடியாது. அந்த பண்புகள் பேணப்பட வேண்டுமா? நிச்சயமா, அதுல ஒன்னும் மாற்று கருத்து கிடையாது. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு இந்தியாவை கரை சேர்ப்பதற்கான ஒரு பொருளாதார திட்டத்தை, ஏன்னா ஒரு வேர்ல்டு பேங்கோட எல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த யூஎன் சர்வேல நிறைய போயிருக்காரு. அப்ப வரும்போது 91 புதிய பொருளாதாரக்குள்ளேயே இந்தியாவுக்கு அமல்படுத்தியவர் இவர் தான்.
அப்ப என்ன சொன்னார்னா அவர் நல்லா, நான் அந்த வாசகத்தை நான் இதே தந்தி டிவில கூட சொல்லியிருக்கேன், இனிமேல் இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களும் நீ அப்பர் மிடில் கிளாஸ் யாரா இருந்தாலும் காலை உணவாக பிரெட் வித் ஜாம், அப்புறம் முட்டை, அவரோட நீங்க ஸ்பீச் எடுத்து பார்க்கலாம், சாப்பிடலாம் காலை உணவாக. அந்த அளவுக்கு பொருளாதாரம் முன்னேறும் சொன்னார். அப்படி சாப்பிட்டா நல்லது. ஆனா இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரே ஒண்ணு ரொம்ப போவானா 2 லட்சம் 3 லட்சம் போல 2012ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்ல சொன்னதை சொல்றேன். இப்ப இந்த நடந்த செஷன் இந்த பார்லிமெண்ட்ல 1046 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. 2012ல 13ல 879 விவசாயிகள் தற்கொலை. 2014ஆம் ஆண்டு இப்ப இந்த போன இதுல 1109 பேர் விவசாயிகள் தற்கொலை. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இதுல தெளிவா சொல்ல வேண்டியது, இவ்வளவு பண்புமிக்க ஒரு நபர் இந்தியாவை முன்னேற்றுவதற்கு பஞ்சாப்ல பகத்சிங் இருந்தாரு, அவர் நாட்டை பாதுகாத்தார். நம்ம மன்மோகன் சிங் அதுக்கு நேர் எதிராக மாறிட்டார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் ரீதியாக பண்பு மட்டும் நீங்க சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்துல அவர் அந்த பண்புல இருந்து மீறி இருக்கிறார். அந்த ஒரு இன்டெகிரிட்டி கேள்விக்குள்ள ஆனதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நாட்டுல இன்னொன்னு விஷயம், இது ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இப்ப நான் அடுத்தது எடுத்தா இடையூறப்பா இல்ல நிலக்கரி, அது பிரச்சனையே கிடையாது. என்ன கட்சிகள் விசுவாசமா யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவின் எதிர்காலம் கனிம வளங்கள், அது ஈவன் மீத்தன் கேஸா இருக்கலாம், இல்ல மற்றதா இருக்கலாம், விவசாய நிலங்களையும் சொந்த நாட்டையும் அழித்து விட்டு அதன் மீது கட்டப்படக்கூடிய அடுக்கடுக்கான பணக்கட்டுகள் என்பது யாரை காப்பாற்றுவதற்கு ஒண்ணு. இரண்டாவது, இந்த 91ல இருந்து இதுவரையில் இத்தனை முதலாளிகள், நீங்க நான் யாரும் பேர் சொல்லல, இவர்கள் அரசிடம் பெற்றிருந்த சலுகையின் காரணமாக எத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்தார்கள்? 11 கோடி பேருக்கு வேலை இல்லைன்னு பார்லிமெண்ட் அந்த குற்றச்சாட்டு தான் இந்த விவகாரத்திலையும் வைக்கப்படுகிறது. கொள்ளையடிப்பதற்கு சாதாரண நீங்க 420ல ஒரு பிப்பாய்ட் அடிச்சா 420ல உள்ள உடனே பண்றாங்க வழக்கு. 1,86,000 கோடி இழப்பு ஏற்பட்டது, எங்கே போனது என்று தெரியாமல் ஒரு முன்னாள் பிரதமர் தன்னுடைய தனிப்பட்ட தன்மையை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த இந்தியாவை விற்பதற்கு அவர் தயாராகும் போது எல்லா இந்த வார்த்தை ரொம்ப கடுமையானது. ஏன் நான் சொல்றேன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவை விற்பது அப்படிங்கிறது ரொம்ப கடுமையான வார்த்தை. நீங்க நான் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. People not for you and the Congress. I will tell to the people. நீங்க எனக்கு 5 minutes கொடுங்க. எப்படி நான் ஆர்கியூ பண்றதுக்காக சொல்லல. மன்மோகன் சிங்கோட தனிப்பட்ட பண்பை சிபிஎம் சிபிஎம் மதிக்கிறது. ஆனா என்ன, இந்த சட்டங்களை 1990 இருந்து இதுவரை நிறைவேற்றிவிட்டு 25 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டம் என்று முன்னாள் சிபிஐ அதிகாரி சொல்லியிருக்கார். 25 லட்சம் கோடி ரூபாய், 17 லட்சம் கோடி ரூபாய். உள்நாட்டு முதலாளி கூட அவருடைய சொத்துக்களை ஒரு நாள் வெளிநாட்டு முதலாளிக்காக போடக்கூடிய பற்றி யாரிடமிருந்து வந்தது? இந்த தருணத்தை ஒரு சிறிய இடைவெளி எடுக்கணும். டாக்டர் மன்மோகன் சிங்குடைய தனிப்பட்ட இன்டெகிரிட்டி, ஆனஸ்டியும் கூட இந்த ஒரு வழக்கில் விவாதத்துக்கு உள்ளாகி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். நிலக்கரி ஒதுக்கீடு விவகாரத்தில் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. சிபிஐ நீதிமன்றம் சம்மன் அனுப்பியிருக்கிறது. இதுதான் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங்குடைய பர்சனல் ஆனஸ்டி அது விவாதத்துக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடைத்தான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வந்தது. 2G விவகாரத்துல இந்த ஒரு ஸ்கேம் எழும்போதும் இதற்கும் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க. டாக்டர் மன்மோகன் சிங் அந்த ஒரு ஆக்ஷன் ரூட்டை தான் சரின்னு சொன்னாரே தவிர யார் யாருக்கு ஆக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சுலேட் பண்ணீங்க. பட் வேர் டஸ் த பக் ஸ்டாப்? இந்த விவகாரத்துல முடிவை மாற்றியது டாக்டர் மன்மோகன் சிங். அவர் நாட்டுடைய பிரதமராக மட்டுமல்ல, அந்த துறையின் அமைச்சராக பதிவு செய்யப்பட்ட இந்த விவகாரம், ஒட்டுமொத்த கோல் விவகாரத்தில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள்ல மிக பெரும்பாலானவை டாக்டர் மன்மோகன் சிங் அந்த துறையின் அமைச்சராக இருந்த போது எடுக்கப்பட்டது. உறுதியாக. ஆனா அவர் பர்சனலா அவருடைய லைஃப்ல எவ்வளவு ஒழுக்கமான சுத்தமான எப்படி எழுதுவாரோ அதே போலதான் இதுலயும் பொது வாழ்க்கையிலும் அவர் பிரதமராக இருந்த நேரத்திலே இந்தியாவினுடைய ஒரு பெரிய பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டியவர். உலக அரங்கிலே இந்தியாவுடைய மரியாதையை நீங்களும் சரி, அவருடைய இந்த விஷயங்கள்லாம் அவருடைய பற்றி அதுவல்ல கேள்வி. இந்த விவகாரத்திலும் அவர் மீது எந்த விதமான ஊழல் வழக்குகளோ எந்த குற்றச்சாட்டுகளோ எந்த எதையும்
இன்றைக்கு குற்றச்சாட்டு என்பது ஒருவர் மீது இன்றைக்கு சம்மன் அனுப்புவதனாலேயே அவர் குற்றச்சாட்டாக ஆயிட முடியாது. அவர் குற்ற உறுதியாக அவர் விசாரிக்கப்பட்டு என்கொயரி பண்ணப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய யாரிடம் விசாரிக்கவில்லை. இன்றைக்கு ஏற்கனவே இருந்த முதலமைச்சருடைய விசாரணையை நடத்தி இன்றைக்கு வழக்கில் தண்டனை பெற்று வீட்டில் இல்லையா? இன்றைய பிரதம மந்திரி ஆகியோர் மீது ஏற்கனவே வந்து எந்த விதமான வழக்கு நடைபெறவில்லையா? ஒரு பெண்ணை வேவு பார்த்த விவகாரம் உள்துறை அமைச்சர் மீது வழக்கு இல்லையா? அமித்ஷா இன்றைக்கு நீங்க வந்து இந்த ஒரு முடிவுக்கு பத்தீங்களா? இதே இன்றைக்கு ஜப்பானுக்கு கொண்டு எடுத்து சொல்லும் பொழுது இன்றைக்கு அத்தானி குடும்பத்துக்கு 6500 கோடி ரூபாய் கடன் பெற்றுக் கொடுத்தாரு ஆஸ்திரேலியால. அது எப்படி? ஆஸ்திரேலியா இன்றைக்கு ஆஸ்திரேலியா நிலக்கரி பெறுவதற்கு 6500 கோடி பெற்றுக் கொடுத்து அழைத்து சென்று சீனியர் லீடர் கொடுத்தா உள்ளர்த்தம் இருக்கிறோமா? ஒரு சீனியர் கொடுக்கவில்லை நம்முடைய சகோதரர் நீங்கள் ஏற்கனவே முன்னாள் பிரதம மந்திரி மீது களங்கம் கற்பிக்கும் போது களங்கத்தை கற்பிக்கும் போது களங்கத்தை கற்பிப்பவர்கள் நீதிமன்றம் சம்மன் அனுப்பிச்சிருக்கு. நீங்கள் சொல்லுகிறீர்களா திட்டமிட்டு நீதிமன்றம் சம்மன் கொடுத்திருக்கு. அதை பத்தி தான் டிஸ்கஷன். சப்ஜெக்டே தெரியாம பிஜேபி சம்மன் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் தண்டிச்சாருன்னா நான் சொல்லலைங்க. நான் சொல்லுவது என்ன சொல்றேன், சம்மன் கொடுத்திருக்கிறது ஒரு மத்திய ஒரு காங்கிரஸோட ஒரு தலைவர் சொல்றாரு, இது வந்து முன்னாள் பிரைம் மினிஸ்டருக்கே நோட்டீஸ் கொடுத்தா எப்படி சம்மன் கொடுத்தா அப்படின்னு பேசுற. வை நாட்? ஏன் கொடுக்க கூடாது? பிரைம் மினிஸ்டர் இருந்த நரசிம்மராவ் கூட தான் கொடுத்தது. அது ஒரு தவறு. நான் என்ன சொல்றேன், அப்கோர்ஸ் அவர் இன்றைக்கு 2 பாயிண்ட் இருக்கு. இப்ப சிவில் சூட்ல சம்மன் போறது வேற, இங்க கோர்ட் ஹஸ் டேக்கன் காக்னிசன்ஸ் சொல்ல வர. நான் நீதிமன்றம் சிபிஐ இவர் மீது குற்றம் இல்லைன்னு தள்ளுபடி ரிப்போர்ட்டே போட்டது, அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளைங்கிறது தான் இப்போ ஒரு பாயிண்ட். நான் சொல்றேன், இதுல கூட இவர் குற்றமற்றவர்னா வந்துட்டு போட்டோம், அவர் ப்ரூவ் பண்ணிட்டோம், வெளில வரட்டும், யாரு வேண்டாங்கிறான். ஆனா நான் என்ன சொல்றது, இதுவே தவறு மாதிரி சம்மன் இஷ்யூ பண்ணா அவருக்கு இஷ்யூ பண்ணதே தவறு மாதிரி பேசாதீங்க நீதிமன்றம் பிஜேபி இல்ல காங்கிரஸோட ஒரு தலைவர் கொடுத்திருக்காரு. நான் என்ன சொல்றேன், இந்த கேஸ் நீங்க ஐபிசி அஃபென்ஸ்ல மாத்திரம் இல்ல சார், பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்லயும் இதுல போட்டிருக்காங்க. நீங்க வந்து அதாவது டிஸ்ஆனஸ்ட்லி மிஸ்அப்ரோப்ரியேட்டிங் ப்ராப்பர்ட்டி என்ட்ரஸ்டட் டு ஹிம் 13(1)(c), 13(1)(d)(3) ல வந்து to a public servant obtaining any pecuniary advantage for any person without any public interest இந்த செக்ஷன்ல போட்டிருக்குது. நான் என்ன சொல்ல, ஒண்ணு சொல்லல, நீதிமன்றத்துல சந்திக்கட்டும், அவர் குற்றம் நிரூபிச்சு வரட்டும். ஆனா அதுவே பெரிய விஷயம் மாதிரி பேச வேண்டாங்கிற. நான் சொல்றேன், அது வந்து நீதிமன்றத்தில் கொடுத்ததே தப்புங்கிற மாதிரி பேசி இதுக்கு பிஜேபி பின்னணி இருக்குதுன்னு பேசாதீங்கன்ற. நான் காங்கிரஸுடைய முக்கிய பிரமுகர்கள் பேசுறாங்க. பின்னணி இருக்குன்னு யார் சொன்னா? பாருங்க, இப்ப கூட அவர் மேல இல்லையா, அவர் மேல சார்ஜ் இல்லையா? இந்த வழக்குல நீதிமன்றம் நான் என்ன கேட்கிறேன்,
நீங்க குற்றமற்றவன் சொல்லும் பொழுது ஃபைல் ஏன் சார் காணாம போச்சு? எந்த காங்கிரஸ்காரங்க ஏன் முதல்ல இருந்தே தானே சொல்லியிருக்காங்க? ஆமா, முதல்ல பிஜேபி தான் இது இனிஷியேட் பண்ணது. நாங்க தான் வந்து இவர்கிட்ட வந்து சிவிசில கொடுத்தோம், விஜிலன்ஸ் கமிஷன் கொடுத்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததே பிஜேபி. ஆன் த பேசிஸ் ஆஃப் இட் சிபிஐ ஃபைல் பண்றாங்க, கேஸ் ஃபைல் பண்ணது. அதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு தொடர்ச்சியா வருது. இப்ப கூட அவர் பார்லிமெண்ட்ல பேசும்பொழுது என்ன சொன்னார்? அவரு நான் குற்றமற்றவன் சொன்னார், சந்தோஷம். ஆனா ஃபைல் ஏன் காணாம போச்சு? எத்தனை ஃபைல் காணாம போச்சு? 10,000 கோடி ரூபாய் இவரு 1,85,000 கோடி, 1,85,000 கோடி ரூபாய் 1,85,000 கோடி பேசவே அலோவ் பண்ண மாட்டீங்க. என்ன இது? நீங்க சீனியர் லீடர் தானே, நீங்க சொல்லுங்க. ஒரு இப்ப வந்து இவர் சொல்றாரு 1,85,000 கோடி தான். இன்றைக்கு 204 லைசன்ஸ் கேன்சல் பண்ணது சுப்ரீம் கோர்ட். இது வரைக்கும் 32 கோல் பிளாக்கு தான் இது கொடுத்திருக்கு, ஆக்ஷன் விட்டுருக்குது. அதிலேயே இந்த நாட்டிற்கு 3 லட்சம் கோடி கிட்டத்தட்ட லாபம் வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ சிஏஜி சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் மாத்திரம் இல்ல, இன்னும் தப்பு. எப்படின்னா குவாண்டம் ஆஃப் லாஸ் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுச்சு சிஏஜி. திரு பீமராவ் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன், இந்த ஒரு ஆக்ஷன் ப்ராசஸுக்கு வெறும் டாக்டர் மன்மோகன் சிங் மட்டும் தடையா இல்ல. அன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு எதிர்கட்சி மட்டுமல்ல, பல எதிர்கட்சிகளை சேர்ந்த முதலமைச்சர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஒரு ஒட்டுமொத்த ஊழலுக்கும் இல்ல ஒட்டுமொத்த இந்த முறைகேடுகளுக்கும் டாக்டர் மன்மோகன் சிங்கோ இல்லாட்டி வெறும் யூபிஏ சர்க்காரை மட்டுமே காரணமாக காட்ட முடியுமா? இதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இன்னைக்கு ஸ்கிரீனிங் கமிட்டி ஏன் சர்ச்சையா இருக்குது அப்படின்னா, அன்னைக்கு ஆக்ஷன் ப்ராசஸ் இல்ல. டாக்டர் மன்மோகன் சிங் அதை தாமதித்தார் அப்படிங்கிறது பிசி பரேக்குடைய குற்றச்சாட்டு. அதை அந்த தாமதமாவதை எதிர்கட்சிகளுடைய பல செக்ஷன்ஸ்களும் விரும்பின அப்படிங்கறதான உண்மை. நீங்க இப்ப ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்ட என்னன்னா, இதுல நடந்திருக்கக்கூடிய அந்த கரப்ஷன் தான் மேஜர் அல்ல. அதாவது பல லட்சம் கோடி ரூபாய் இதுல வந்து கரப்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு தான் மைய புள்ளி, முதல் புள்ளி. இரண்டாவது புள்ளி என்ன அப்படின்னு சொன்னா, கனிம வளங்கள் பயன்பாடு சம்பந்தமா. மூணாவது என்ன, மாநில அதிகாரங்கள் சம்பந்தம். நீங்க கேட்ட கேள்விக்குள்ள இது 3 கேள்வி இருக்கு அதுக்குள்ள. இன்னொன்னு, எதிர்கட்சிகள் வந்து இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்கட்சிகளோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அண்ணாதுரை சொன்னதுதான் சொல்லணும், அது இது அதுக்கும் பொருந்தும். அது அவரை என்ன சொல்ல அவர் தான் முதல்ல பயன்படுத்துறாரு. எதிர்கட்சிகள் என்பது எதிரி கட்சிகள் அல்ல அப்படின்னு அந்த வார்த்தை இப்ப சாதாரணமா சொல்றாங்க. அவர் பயன்படுத்தும் போது அது சொல்றாரு. அதோட சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பாராளுமன்றத்தில் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள் மற்றது வந்து மக்களின் நலனை பாதுகாப்பது, மக்கள் அதிகாரங்களை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் வந்து எதுக்கு பயன்படணும் அவர் சொல்றாரு. ஆனா இப்ப நாம சொல்ல வேண்டியதுனா, எதிர்கட்சிகள் ஏதோ வந்து குறைந்த அளவில் இருப்பதனால அல்லது எதிர்கட்சிகள் தாமதப்படுத்துவதற்கு இருக்குன்னு சொன்னா 1-2 இருக்கு. அதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ராவன் கூட சொல்லட்டாரு, கேள்விகள் கேட்பதற்காக. இப்ப நான் வந்து சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நபர்கிட்ட காசு வாங்குறது எவ்வளவு அட்டூழியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நடந்தது. இறந்து போனவர் தான் இருந்தாலும் அதை கோட் பண்ணலாம், அவனும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நடந்தது legalcar.comல வந்து வந்த பங்காரு லட்சுமணன் அவர்கள் எப்படி வாங்கினார் அப்படின்றது அதுல சொல்லப்பட்டது. இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மாநில அரசுக்கு ஏன் நம்ம அதிகாரம் கொடுக்கணும்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், சிஏஜி ரிப்போர்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு ஒன்னு அமைச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லுதுன்னா, 1.10 கோடி 1.10 கோடினா 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீடு செய்வதில் குறைவாக அந்த டேவனி தொகையை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள். எனவே கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் என்று சிஏஜி ரிப்போர்ட் 2013 கொடுத்திருக்கு. இப்போ 1 கோடியே 10 லட்சத்துக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை எழுப்பக்கூடிய சிஏஜி இந்த நாட்டோட கனிம வளங்கள் பலது வந்து, அந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த வேண்டாம், அதனால நான் பயன்படுத்தல. இப்படி போகும்போது அப்ப இந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒண்ணு அதுதான் நான் கேட்டேன் உங்ககிட்ட முன்னாடியே, இதுவரையில் இது போன்ற நவீன பொருளாதார கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இவர்களுக்கு ஒன்னு சொல்லலாங்க, நாளைக்கு வந்து இதே 2Gல கொள்ளையடித்தவர்கள் கூட உடைய ப்ராப்பர்ட்டி சீஸ் பண்றதுக்கான வழி இருக்கு. உள்நாட்டு முதலாளிகள், இதே பன்னாட்டு நிறுவனங்கள், மல்டிநேஷனல் கம்பெனிகள் பல லட்சம் கோடி ரூபாயில தன்னுடைய சொந்த நாட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணி கொண்டு போயிட்டா அந்த பணங்களை பறிமுதல் செய்வதற்கு நம்மால் முடியாது. எனவே பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாயை ஏன் நம்முடைய கனிமவளத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை இந்த அரசுகள் பின்பற்ற வேண்டும். எனவே சிஸ்டம் கோளாறு. சிஸ்டம் கோளாறு என்பதனால அதான் நான் முன்னாடியே கேட்டேன், அந்த சிஸ்டத்தை மாற்றத்துக்கு ஏன் டாக்டர் மன்மோகன் சிங்
இவ்வளவு தயங்கினார் அப்படிங்கறதான் கேள்வி. என்னுடைய கேள்வி திரு ஜோதி அவர்களுக்கு. PC பராக், அது நீங்க சொல்றத வந்து அவர் சொல்றதை சீரியஸா எடுத்துக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த துறையில அந்த சமயத்துல அதற்கு பொறுப்பானவராக இருந்தவர், இன்னும் சொல்ல போனா அதுக்கு விசில் ப்ளோயராக இருந்தவர். அந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து தாமதித்துக் கொண்டிருந்தார். நீங்க வேற வந்து அவங்க லெட்டர் எழுதுறாங்க, இந்த மாநிலம் கேட்டாங்க, பிஜேபி ஆளக்கூடிய இந்த மாநிலத்திலிருந்து ரிக்வெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அதுதான் செய்யப்பட்டிருக்கிறது, அதுதான் சரின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அதனாலதான் கோல் பிளாக் அலோகேஷன் கேன்சல் ஆகப்பட்டிருக்கிறது. டாக்டர் மன்மோகன் சிங் இந்த ஒரு ஒதுக்கீடு முறையை மாற்ற தயங்கிறது, அவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு கோளாறான சிஸ்டத்தை மாற்ற தயங்கினார் அப்படிங்கிறது இட் இஸ் இன்எக்ஸ்பிளிகபிள். 1993 இருந்து 2004 வரைக்கும் இன்றைக்கு அந்த சிஸ்டம் தான் இருந்தது. எந்த சிஸ்டம்னா ஏற்கனவே இருந்த எல்லா விதமான அமைப்புகளுடைய நிர்வாகிகளும் சேர்ந்து அதை கொடுக்கறதுதான் சிஸ்டமா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா நரசிம்மராவ் ஆட்சியில் 5 அந்த சிஸ்டம் மாற்றணுங்கிற ஒரு கருத்தொற்றுமையை 2008 அதுக்குண்டான முயற்சி ஏற்கனவே பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் எல்லா மாநில முதல்வர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்காரு. அல்ல பல மாநில முதல்வர்கள் இவங்களுக்கு இந்த சிஸ்டமே நீடிக்க வேண்டும் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2008 இருந்து அதற்குண்டான அனைத்து ஆயத்த வேலைகளும் செய்து எல்லா துறையினுடைய இதுவும் கூட்டு பேசி அதற்குண்டான முயற்சி பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறார்கள். அது தாமதமான ஏன் தாமதமாச்சுங்கிறது தான் கேள்வி. மன்மோகன் சிங் தான் PC பராக்குடைய குற்றச்சாட்டு. இன்னொன்னு, இந்த சிஸ்டமே வச்சுக்கோங்க, இந்த 2G விவகாரத்திலே ஆகட்டும் இல்ல கோல்கேட் ஆகட்டும் பொருந்தக்கூடிய விஷயம். இந்த சிஸ்டம் வச்சுக்கோங்க, இங்க ஒரு சிஸ்டம் இருக்கு, ஸ்கிரீனிங் கமிட்டி முடிவெடுக்குங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கு. 2G அப்படிதான். அந்த சிஸ்டம் கூட வளைக்கப்பட்டிருக்கிறது. எந்த சிஸ்டம் மாற்றப்படணும்னு நம்ம சொல்றோம், எந்த சிஸ்டம் பிழையான சிஸ்டம் சொல்றோமோ அதனது பயன்பாடும் கூட தவறாக இருந்தது. ஆரம்ப காலத்தினுடைய சுரங்க ஒதுக்கீடை ஒரு டிரான்ஸ்பரன்சியா எல்லா விதமான வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மன்மோகன் சிங் அவர்கள் அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தார். இந்த ஏழமுறை ஆகஸ்ட் 30 அப்புறம் வருது. அதுக்கு முன்னாடி கடிதத்தெல்லாம் எல்லா மாநில முதல்வருக்கும் பிரச்சனை எப்படி அமெண்ட்மெண்ட் வந்தது ரூல், அது சட்டத்தை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணுமான்னு ஜூலை 2006 லா மினிஸ்ட்ரி நிதித்துறை அமைச்சர் சொல்லிடுச்சு. அப்படிலாம் தேவையில்லை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரே போறேன். இப்ப நீதிமன்றம் சொல்லுச்சு, CAG சொன்னாரு இவ்வளவு நஷ்டம், அது இன்றைக்கு ஆக்ஷன்ல ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்குல்ல. சாதாரணமா கொடுத்த 32லயே 3 லட்சம் கோடி லாபம் வந்திருக்கு. ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது பொதுத்துறை நிறுவனங்களுக்கு. இன்றைக்கு மன்மோகன் சிங் அளித்த 162 மன்மோகன் சிங் இன்னும் அது தொடங்கவே இல்லை, தொடங்கப்படவே இல்லை. வாஜ்பாய் காலத்தில் என்ன தொடங்கப்படவில்லை, கடிதம் எழுதுற மெத்தட் இருக்குல்ல, அதுக்கப்புறம் தான் 7 முறை கொண்டு அதுக்கு முறை ஒதுக்கீடு தான். நான் முன்னாடி அதான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த ஃபைல் காணா போனது அப்படின்றத ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டோம். ரெண்டாவது என்ன இதுல சொல்ல வர வேண்டியது என்னன்னு சொன்னா, மாநில அரசுக்கு அதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுல குறிப்பா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா 278 இருந்து 293 வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்பது படிப்படியாக மத்திய அரசு எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்கறேன்னு சொல்ல, ஒரு சிம்பிள் மாநிலத்திலே சொல்லுவோம், 35% அனல் மின்சாரம் எடுத்துக்கிறோம். நெய்வேலியில இருந்து பக்கத்திலே நமக்கு நிலக்கரி கிடைக்காது, நாம எங்க போறோம், ஒரிசாவில் இருக்கக்கூடிய நிலக்கரி சுரங்கத்திலிருந்து எனக்கு ஒதுக்கீடு செய்ய என்று மத்திய அரசு நம்ம கேட்கலாம். இந்த கேஸ்லயே இந்த முறையில ஒதுக்கீடு செய்யுங்க, வற்புறுத்தியது ஒரு மாநிலம். மத்திய சர்க்கார் முடிவு எடுத்தது அப்படின்னாலும் கூட அந்த ஒரு கோரிக்கையை வலுவாக வலியுறுத்தியது ஒரு மாநிலம். அதே போல இந்த ஏழை வேண்டாம் வலியுறுத்தியது எந்த மாநிலங்கள் பண்ண முடியாது. என்ன சொல்றேன்னு சொன்னா, ஒண்ணுங்க கரன்சிங்க, டிஃபென்ஸுங்க, ஃபாரின் அஃபேர்ஸ், இது மூணுத்தையும் ஒரு கொஞ்சம் இதுவா கேளுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கனிம வளங்கள் ஏன் மாநில சர்க்கார் கிட்ட இருக்கணும்னு நான் சொல்ல வரேன்.
இல்ல ஒண்ணும் இல்ல சார், ஜார்க்கண்ட்ல இருக்கு சார், இருங்க சார். ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட்ல கனிம ஒடிசாக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர் என்ன பண்ணிருப்பாரு, எந்த ஹிண்டால்கோவுக்கு கொடுப்பது தப்பு, எங்க இம்ப்ரோபேட்டிவ் அதான் ஹிண்டால்கோவுக்கு கொடுத்திருப்பாரு. ஏன்னா அவருடைய கோரிக்கை ஹிண்டால்கோவுக்கு கொடுக்கணுங்கிறது. இல்ல, மாநில மக்கள் மாநில மிகப்பெரிய அளவில் கலகம் நடக்கும். நீங்க விரும்பினாலும் விரும்பாக்கட்டாலும் இது இந்தியாவில் நடக்க போது அது வேற விஷயம். மிகப்பெரிய கலகம் நடக்க போது அது வேற விஷயம். ஆனா பாயிண்ட் என்ன, ஆமா பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இது நான் சொல்லல, மிகப்பெரிய பொருள் நிறைய உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஜார்க்கண்ட்ல ஒரு கனிம வளங்கள் இருக்குங்க. ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய கனிம விவசாயம் நிறைய பண்ண முடியாது. அந்த கனிம வளத்தை இந்தியா முழுக்க கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா அது தனியாரால முடியுமா? ஏன் மத்திய அரசால முடியல? 15% மட்டுமே இப்ப இருக்கக்கூடிய அரசு உட்பட உற்பத்தி துறையில் மூலதனம் பண்றாங்க. 60% சர்வீஸ் செக்டார். அப்ப இந்த உற்பத்தி துறையில் அதிகமாக ஈடுபடணும்னு சொல்ல, இது போல கனிம வளங்களை பயன்படுத்துறது மத்திய அரசுக்கு ஒரு பன்னாட்டு கம்பெனிகள் விற்பதற்கு எங்களுடைய சிஸ்டத்துல நான் டிலே பண்ணி கொடுப்பேன், இல்ல ஆக்ஷன் கூட்ட பிறகு கொடுப்பேன். அதிகாரம் இல்லைன்னா கடிதம் எழுத முடியும் சிஸ்டத்துல. அதாவது ஏதோ மேற்கொண்ட அரசு 214 நிலக்கரிக்கு சும்மா எல்லாருக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டேன். இவரு ஐநா மாதிரியா புத்ததேவ பட்டாச்சாரியா அது மேல போன மாதிரி அது நோக்கம். இது நான் சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு கேள்விக்கு நீங்க யாருமே பதில் சொல்ல, மத்திய அரசு யாரும் பதில் சொல்ல மறுக்கிறீங்க, நீங்க மறுக்கிறீங்க. அது கொஸ்டினா ஜனங்கிட்டே கொண்டு போக மாட்டீங்க. இவ்வளவு தூரம் பல லட்சம் கோடி ரூபாய்களை தனியாருக்கு கூடக்கூடிய அவர்கள் இந்தியாவில் இதுவரையில் பாராளுமன்றத்தில் ஒப்புக்கொண்ட மாதிரி 11 கோடி பேருக்கு வேலை இல்லை. 10 வருடத்தில் 2001 இருந்து இருங்க ஒரு செகண்ட் ப்ளீஸ். தனியாருக்கு வேலை கொடுப்பது தானே சார், நீங்க தனியார் வேலை இது பண விவகாரம் பிரைம் மினிஸ்டரோட தனித்தன்மைன்னு சொன்னா இல்ல. ப்ளீஸ் நீங்க டைவர்ட் பண்ணீங்கன்னா ஜனங்க ஒரு நாளைக்கு இதையும் டைவர்ட் பண்றவங்க தான் வருது. இல்ல டைவர்ட் பண்றது நீங்க சொல்லக்கூடியது சம்மன் வருவது என்ன. நான் என்ன சொல்றேன், இதுக்கு யார் ஒதுக்கீடு பண்ணான்னு கேக்குறீங்க. இன்னொரு விஷயம் நம்ம என்ன எதுக்கு சொல்றாங்க அரசு, நாங்கள் இவரு கூட சொன்னார் மரியாதை மோடி அவர்கள், நான் ஆட்சிக்கு வந்த பிறகு வேலை இல்லாத இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு நான் வேலை கொடுப்பேன், உற்பத்தி துறையில் இப்படி ஈடுபடுவேன் சொன்னார். மேக் இன் இந்தியா அதெல்லாம் இப்ப எங்க இருக்குன்னு தெரியல, அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா, அதே குஜராத்ல 89 பேர் தற்கொலை. இப்ப இதுல அதுக்காக இதெல்லாம் விவசாய நிலங்களை கொடுப்பது இந்த மாதிரி போல விவாதிக்கணும். பட் ஆனா இந்த விவாதக்குள்ள இருந்து நிச்சயமாக இது ஒரு பப்ளிக் டொமைன்ல வச்சிருக்கீங்க, மக்களுடைய பார்வைக்கும் வச்சிருவோம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் விரிவாக விவாதிப்போம். மக்களுடைய கருத்து என்ன, டாக்டர் மன்மோகன் சிங் சம்மன் அனுப்பியது பற்றி மக்களுடைய பார்வை என்ன கேட்கலாம். முன்னாள் பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு சம்மன் அனுப்பியது சரி என்று 72%, தவறு என்று 14%, போக போகத்தான் தெரியும் என்று 14% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக போக போகத்தான் தெரியும், எதுவும் நிரூபிக்கலாம் படவில்லை. டாக்டர் மன்மோகன் சிங் இந்த விவகாரத்தில் சம்மன் தான் அனுப்பப்பட்டிருக்கிறது. வழக்கானது இன்னும் பல கட்டங்களை கடக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக ஒரு தனிப்பட்ட பர்சனல் இன்டெகிரிட்டி கேள்விக்கு அப்பாற்பட்டவராக கருதப்பட்ட ஒரு மனிதர், இந்தியாவுடைய முன்னாள் பிரதமருக்கு இந்த ஒரு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அந்த கட்சிக்கும் அவருக்கும் ஒரு பின்னடைவை தான். இதுல இருந்து அவர் மீள்வாரா, நிச்சயமாக இந்த ஒரு வழக்கானது வேறு திசையில் செல்ல போகிறதா, இவற்றை நிச்சயமாக நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு ராகவன், திரு ஜோதி மற்றும் திரு பீமராவ் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். தேமுதிகவின் தலைவர், தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் விமர்சனங்களில் குறிவைக்கப்படுகிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறது தேமுதிக. சமீபத்தில் கோவையில ஒரு தனியார் FM ஸ்டேஷன்ல ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்த தேமுதிகவினர் போராட்டம் நடத்துகிறார்கள். இது கேட்ட தேமுதிகவினர் போராட்டம் நடத்துறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரியை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சொல்வது போல கொடுப்பது போல ஒரு பாணியில வடிவமைக்கப்படுகிறது. தேமுதிக தலைவரை கிண்டல் செய்கிறார்கள். தொடர்ந்து இந்த பணி நடக்கிறது. ஏன் குறிவைக்கப்படுகிறார் அப்படிங்கிறது தேமுதிகவுடைய கேள்வி. மற்றொரு கேள்வி எழுகிறது, இந்த மாதிரி மிமிக்ரி செய்யப்படாத அரசியல் தலைவர்கள் கிடையாது, பிரபலங்கள் கிடையாது அப்படிங்கும்போது இது ரொம்ப பர்சனலாக எடுத்துக் கொள்கிறதோ தேமுதிக விஜயகாந்த் அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. இன்னொரு விஷயம், சமூக வலைதளங்கள்ல, சோசியல் மீடியால, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல, ட்விட்டர்ல கவனிக்கிறவங்களுக்கு நன்றாக தெரியும்,
அதிகமாக கேலி சித்திரங்கள் தேமுதிக தலைவரை மையப்படுத்தி வருகின்றன. இவை வரம்பு மீறுகின்றனவாங்கிற கேள்வி தொடர்ந்து எழுவே செய்திருக்கிறது. இது சார்ந்த ஒரு கம்ப்ளைண்டை ஏற்கனவே காவல்துறையில தேமுதிக கொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி எதிர்த்து போராட்டம் செய்வது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழுகிறது. நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் மூத்த வழக்கறிஞர் திரு நடராஜன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் வழக்கறிஞர் திரு ராஜசேகர் ஆகியோர் விவாதத்தில் நம்முடைய இணைகிறார்கள். தேமுதிகவுடைய குற்றச்சாட்டு தொடர்ந்து அரசியல் காரணங்களுக்காக விஜயகாந்த் குறிவைக்கப்படுகிறார். ஏற்கனவே கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்கிறீங்க திரு ராஜசேகர். உங்களுக்கு தெரியும் இந்த கருத்துக்கள், இந்த கேலி சித்திரங்கள், விஜயகாந்தை குறிவைக்கக்கூடிய கருத்துக்கள் இன்னைக்கும் கூட ஒரு ட்ரெண்டாக இந்த சமூக வலைதளங்கள்ல இருக்கிறது. இது பொழுது இந்த ஒரு இயல்பான சந்தேகம் தேமுதிகவுக்கு வரத்தானே செய்யும். With due respect to the opposition party leader, Captain விஜயகாந்துக்கு நான் முதலில் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப மெக்னானிமஸா பெருந்தன்மையோடு அணுகுவது நல்லது. இந்த மாதிரி நீங்க எஃப்எம் ரேடியோல இந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, அதுக்கு நான் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது, நீங்க எந்த டிவி ப்ரோக்ராம், சினிமாவை எடுத்துக்கிட்டாலும் சரி, டிவி ப்ரோக்ராம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆல்மோஸ்ட் ஆல் த தமிழ் சேனல்ஸ் எல்லாமே ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னா கமலஹாசன், ரஜினிகாந்த், விஜய், அஜித், விஜயகாந்த் எல்லாரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு காமெடி பண்றாங்க. இது என்டர்டெயின்மென்ட். கருணாநிதி அவர்களையோ ஜெயலலிதா அவர்களையோ இது போன்று விமர்சிப்பதில்லை. நீங்க விஜயகாந்த் இந்த அளவுக்கு விமர்சிக்கப்படுறாரு. அவருடைய அரசியல் செயல்பாடுகள் விமர்சிக்கலாம். ஆனா தனிப்பட்ட வகையில் அவருடைய செயல்பாடு, அவருடைய பேச்சு, ஒரு பாவனை போல காட்டுவது, இவையெல்லாம் பார்க்கும்போது நான் குறிவைக்கப்படுகின்றேன் அப்படின்னு அவருக்கு எண்ணம் வருது. இல்ல, நீங்க கேட்டது நல்ல கேள்வி. ஆனா எல்லா இங்கிலீஷ் சேனல்லையும் கிரேட் இந்தியன் தமாஷா, சோ சாரி, அந்த மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் தலைவர் கருணாநிதி அவர்களையும் டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் அவங்க இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட். சோ சாரின்னு ஒரு ப்ரோக்ராம் அவங்க அதை பண்ணிட்டே இருக்காங்க. விஜயகாந்த் ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு கேட்கிறீங்க? அப்படி இல்லங்க. நீங்க கேட்டீங்க இதே போல ஒரு கேலி செய்து டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் பற்றி ஒரு கேலி ப்ரோக்ராம் வந்தபோது கூட டாக்டர் ஜெயலலிதா அதை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தார் அப்படிங்கறது நீங்க கவனிக்கணும். சோ எப்படி அதை எதிர்த்து ஒரு வழக்கு என்றால் பரவாயில்லை, நீங்க சொல்றது எதிர்த்து வழக்கு போடலாம். ஒரு நபர் கேலி செய்தார் என்றால் நீங்க போய் காவல் நிலையத்தில் அணுகி இந்த நபர் சோ இந்த விலாசத்தில் வசிக்கும் இந்த நபர் இதை செய்தார் சொல்லலாம். பல லட்சம் பல கோடி மக்கள் பேஸ்புக்லயும் சோசியல் நெட்வொர்க்லயும் வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் சொல்லும் போது how will you identify அப்படின்னா நான் வழக்கு போடலாம். எல்லாரும் வரையறாங்கன்னா வழக்கு போடலாம். ஒரே நிமிஷம். ஆர்டிகல் செக்ஷன் 66A of Information Technology Act gives him the right to file a complaint. Yes. Likewise, police complaint on an individual கொடுக்கலாம், private complaint file பண்ணலாம். இதெல்லாம் right, இதெல்லாம் you can do it. But being a public figure, ஒரு பொது வாழ்வுக்கு வந்து விட்டால் 4 பேர் கிரிட்டிசைஸ் பண்றதுனால நீங்க உங்களுடைய தரம் குறைந்து போல நீங்களா தான் இருக்க போறீங்க. கேப்டன் விஜயகாந்த் என்றால் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு மதிப்புக்குரியவர். அவர் ஏன் இதை பெரிதாக்க வேண்டும் தான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரியான மிமிக்ரிக்கிறதுக்கு, இந்த மிமிக்ரியில இன்னைக்கு மிமிக்ரி செய்யப்படாத அவருடைய வருத்தமே இன்னைக்கு தேமுதிக அந்த போராட்டம் நடத்தி இருக்கிறது. அதுக்கான காரணமே இன்னும் சொல்லப்போனா அந்த தரப்புல அவங்க அத்துமீறலாங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுக்கான காரணமே ஒரு எஃப்எம் நிகழ்ச்சியில, ஒரு ரேடியோ நிகழ்ச்சியில ஒரு கமெண்ட்ரி வருது, அதை விஜயகாந்த் செய்வது போல் இருக்கிறது. அப்படின்னா இது மாதிரி மிமிக்ரி செய்யப்படாத தலைவர்களே கிடையாது. இன்னும் சொல்ல போனா திரு எம்ஜிஆர் அவர்கள் எல்லாராலையும் மதிக்கப்படக்கூடிய தலைவர். அவருடைய மிமிக்ரி இன்னைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆஃபென்ஸ் எடுத்துக்க முடியுமா? என்ன இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சினிமா தான் பார்க்கணும். அதாவது இது மீடியாக்களுக்கு சட்டத்துல கம்ப்ளீட் சுதந்திரம் கொடுத்துடல. என்ன வேணாலும் எழுதலாம், என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம், மிமிக்ரி பண்ணலாம் அப்படிங்கிற முழு சுதந்திரம் சட்டத்துல கொடுக்கல. அவங்களுடைய சுதந்திரம் அடுத்தவர்களை, தேர்ட் பார்ட்டியை பாதிக்காத அளவுக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கிறாங்க சட்டத்துல. அப்படி பாதிக்கிற மாதிரி என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு லிமிட் தான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த எல்லை இருக்கிறது? ஒரு வரைமுறை இருக்கணும். எந்த வரைமுறையுமே இருக்கிறது கிடையாது. அட் டைம் தே ஆர் பியாண்ட் த லிமிட்ஸ், தே ஆர் கோயிங் பியாண்ட் த லிமிட்ஸ், கிரிட்டிசைசிங், கண்டெம்னிங் த பர்சன். அது அப்படியே அவங்க பர்சனலைஸாவும் போயிடுறாங்க. கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கோ எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஊடகங்கள் உட்பட, தனி மனிதர்கள் உட்பட உரிமை இருக்கிறது. ஆனா அதே கேள்விக்குள்ளாக்குறீங்களோ?
இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணலாம், எதை பண்ணலாம், ஒருத்தருடைய பிரின்சிபலை பண்ணலாம், ஒரு பாலிசியை பண்ணலாம், அவருடைய அரசியல் செயல்பாடுகளை பண்ணலாம். நீங்க அவர் ட்ரெஸ் பண்ணிக்கிறத பண்றதுக்கோ அவருடைய வே ஆஃப் லைஃப் பண்றதுக்கோ அவருடைய பேச்சை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? நீங்க பிராக்டிகாலிட்டி பத்தி பேசுறீங்க திரு ராஜசேகர். ஒரு பிராக்டிகாலிட்டி இருந்தாலும் கூட இவ்வளவு நடக்குது, இவ்வளவு எல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா, இவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது கட்டுப்படுத்த முடியுமா கேட்கிற மாதிரி இருக்கு. இதை தாண்டி தேமுதிக தலைவராக, எதிர்கட்சி தலைவராக அவருடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படலாம், எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனா அவரோட ஒரு தனிப்பட்ட பேச்சு இல்லாட்டா அவரை ஒரு வகையில ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட ஒரு சித்தரிக்கிறது போலான ஒரு செயல்கள் இல்ல நடக்கலன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமாக இல்ல, நிச்சயமாக இல்ல. ஏனென்றால் பாருங்க, உங்களை பத்தி விமர்சனம் வருதுன்னா நீங்க ஹவ் யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப், நீங்க பொது வாழ்வில் மக்கள் மன்றத்தில் எப்படி உங்களை பிரதிபலித்துக் கொள்கிறீர்கள், எப்படி நடந்து கொள்கிறீர்கள், எப்படி செயல்படுகிறீர்கள், இதை மக்கள் ஊர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய பிரதிபலிப்பு பற்றி ஒரு பார்வை இருக்கலாம், நான் அப்படியே வெளிப்படுத்தலாமா? இருங்க. If you see, people have the right to freedom of expression, freedom of speech. People have got under the constitution. நீங்க உங்க கருத்தை சொல்றதுனால அது உங்களை நேரடியா குற்றப்பட்டதுன்னு எடுத்துக்கொள்ள கூடாது. freedom of speech, freedom of expression is of course with reasonable restrictions அப்படிங்கறது ஒரு வழக்கறிஞர் நீங்க நல்லா அறிவீங்க. அது அவருடைய மூக்கியம் தாண்டி அவருடைய மனதை புண்படுத்தும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஆங்கில பழமொழி my freedom ends with உங்களோட மூக்கியம் எப்படி அதை தாண்டியும் போய் நான் உங்களுக்கு இவ்வளவு பர்சனலா விமர்சிப்பேன் அப்படின்னா அது சரியா இருக்குமா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாதிரி எல்லாரையுமே விமர்சனம் பண்றாங்க. சோசியல் இது எல்லாம் எப்போ அதிகமாச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப், பேஸ்புக், சோசியல் நெட்வொர்க்கிங் எல்லாம் அதிகமா வந்தோட டெக்னாலஜி growth, it has got a huge growth. ஒரு தவறு பரவலா நடக்குது அப்படிங்கறதுனாலே தவறு கிடையாது. இது நீங்க தவற இது ஒரு லைட்டர் சைடு ஆஃப் தி ஒரு 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 என்டர்டெயின்மென்ட். Politicians must have a thick skin அப்படினு சொல்றீங்க. Those in public life should have a thick skin அப்படிங்கறீங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் குறிவைக்கப்படுகிறார். அவர் மீது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம். அதுதான் தேமுதிக தொடர்ந்து எழுப்பி வரக்கூடிய ஒரு விஷயம். சமீபத்தில் ஒரு FM நிகழ்ச்சியை கூட குறிப்பிட்டு போராட்டம் எல்லாம் நடத்தி இருக்கிறது, அத்துமீறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அந்த தரப்புடைய பார்வை. இந்த நிலையில இந்த ஒரு விமர்சனங்கள் தொடர இது கருத்து சுதந்திரமா இல்ல பல சமயங்களில் எல்லை மீறல் நடக்கிறதா அப்படிங்கிறது தான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி. நான் திரு நடராஜன் அவர்கள்ட்ட தான் மீண்டும் கேட்க இருக்கின்றேன். இப்படி பார்த்தா இன்னைக்கு அவர் திரு ராஜசேகர் சொன்னது போல பல ஸ்டாண்ட் அப் காமெடி ஷோஸ்ல தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் விமர்சிக்கிறாங்க. மிமிக்ரி வருவது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இது எனி பப்ளிக் பர்சனாலிட்டி இந்த மாதிரியான விமர்சனங்கள் இங்க மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த உலகத்தில் நம்ம அதை பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதையெல்லாம் எதிர்த்தோம்னா, இதையெல்லாம் எதிர்த்து போராட ஆரம்பிச்சோம்னா அடுத்து கார்ட்டூன் எதிர்க்க வேண்டியிருக்கும், தலையங்கங்களை, விமர்சனங்களை எல்லாமே கேள்விக்குள்ளாகி எல்லாமே சினிமாவை காமெடியா பண்ண முடியாது. அப்படி இல்லைங்க. காமெடி ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பற்றி, ஒரு தனிநபரையினுடைய அவருடைய பர்சனாலிட்டியை பாதிக்கிற அளவுக்கு எந்த காமெடி பண்ணணும்னு சொல்லி எந்த சட்டத்திலையும் சொல்லல. ரெண்டாவது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய செயல்பாடுகளுக்கு திரு விஜயகாந்த் அவர்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட் கோர்ட்ல ஃபைல் பண்ணி இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டாப் பண்றதுக்கும் ஸ்டே கேட்கலாம். கிரிமினல் கேஸ் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணா 2 வருஷம் வரைக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கலாம். அவர் இந்த குற்றத்தை நிரூபிச்சார் அப்படின்னா அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இருக்குது. இம்ப்ராக்டிகாலிட்டியா சைட் பண்றாங்க. இன்னைக்கு இந்த சமூக வலைதளங்கள்ல வாட்ஸ்அப் எல்லாம் பாத்திருப்பீங்க, நீங்களே நிறைய மெசேஜ் பாத்திருப்பீங்க. இல்ல இவையெல்லாம் எங்க ஜெனரேட் ஆகுது, யார் அனுப்புறா, யார் ஃபார்வர்ட் பண்றா, எங்க இதோடைய ஒரு எங்க ஒரிஜினேட் ஆகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில்? இந்த இம்ப்ராக்டிகாலிட்டி இருக்கவே செய்யுது. வெரி கரெக்ட், அதெல்லாம் இருக்குதான் செய்யுது. ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் பேஸ்புக்ல போட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் பேஸ்புக் ஆபீஸ் இருக்கு. சவுத் இந்தியாவில் பேஸ்புக் ஆபீஸ் இருக்கு, ஈவன் மெட்ராஸ்ல பேஸ்புக் ஆபீஸ் இருக்கு. பேஸ்புக் ஆபீஸ் போட வேண்டியது. உதாரணத்துக்கு அவங்க ஏன் அலோவ் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு எது பெரிய சர்ச்சையை கிளப்பியதுன்னா, பால் தாக்கரேவுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு போஸ்ட் போட போகுது பேஸ்புக்ல, அதுக்கு லைக் போட்டவங்க அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது யாரோ ஒருத்தர் போட இன்னொருத்தர் ஷேர் பண்ண, இது எல்லாரையும் ஷேர் பண்றவங்க எல்லாரையுமே இது பண்ணுவீங்களா? அதை பாக்குறவங்க எல்லாரையுமே நம்ம கண்டிப்பா சார் சொல்றத டோட்டலா நான் ஒத்துக்கல. ஏன்னா சார் என்ன சொல்றாங்க, எல்லா பேஸ்புக் மேல நடவடிக்கை எடுங்க, வாட்ஸ்அப் மேல நடவடிக்கை எடுங்க, அலுவலகத்துக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்றாங்க.
இதெல்லாம் வந்து நடவடிக்கை Facebook ஆபீஸ் இருக்குது, அங்க போய் நடவடிக்கை எடுக்கறாங்க. ஆபீஸ் இருக்கு. இன்னும் இவர் சொல்றார் 1000 பேர் Facebookல ஒருத்தரை பத்தி டிஃபேம் பண்றாங்க அப்படின்னா மெஜாரிட்டி டிஃபேம் பண்ணதுனால அதை எல்லாரும் அலோவ் பண்ணிக்கணும், அதை நியாயப்படுத்திக்கணும், அதை பிராக்டிகலா ஒத்துக்கணும் அப்படிங்கிறது ஏத்துக்க முடியாத கருத்து. ரெண்டாவது அந்த 1000 பேர்த்தையும் ராஜசேகர் ஒருவர் சொன்னா குற்றம், 10 பேர் வந்து ஸ்லைட் பண்ணா அது சரின்னு சொல்லப்படுறாங்க. ஒரே நிமிஷம், ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஹெட்டா இருந்தா அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி கொடுத்தோம். பொது வாழ்வுக்கு வந்துட்டா you are in public life, you are entitled for criticism. Is he not entitled to honor? He is not entitled to self respect. I'll tell you, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். பொது வாழ்வுக்கு வந்தா நீங்க சட்டம் அறிஞ்ச ஒரு வல்லுநர் எந்த அரசியல் அமைப்பு சட்டத்தோட பிரிவு சொல்கிறது பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு காமன் மேனுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு சரத்துக்கள்லாம் இந்த பத்திரிகையிலையும் ஷோ கூட நடத்த முடியாது. ஏன்னா எல்லா சினிமாவும் பேன் பண்ணணும். ஏன் சொல்லுங்க, இட்லி வாயன், இந்த பரோட்டா தலையன், இந்த மாதிரி ஒரு சோழ அனுமதிக்கப்படாது. இட்லி வாயன் பார்லிமெண்டரி இந்த ஷோ அனுமதிக்கப்படாது. ஒரு விஷயம் எல்லா சினிமாவும் எல்லா சந்தானம் எல்லா காமெடியன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த தலையன் ஊழ தலையன் அந்த தலையன் இந்த தலையன் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இதுவா அதான் சார் ஃபிக்ஷன் சார். ஒரு ஃபிக்ஷன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் விஜயகாந்த் இஸ் நாட் a fictional character. விஜயகாந்த் he is a leader, he is an existing person. சார் இருங்க ஒரே தி கமெண்ட்ஸ் என்னன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு விஜயகாந்த் படத்தை போட்டு ஒரு கமெண்ட், ஒரு கேலி சித்திரம் போடுறாங்க, ஒரு கேலியான வார்த்தைகள் போடுறாங்க. அது நீங்க மிஸ்டர் விஜயகாந்தா குறிக்கிறது எப்படி அர்த்தம்? வேற யாரும் குறிக்கல. எப்படி நீங்களே நீங்க என்ன சொன்னீங்க? விஜயகாந்தோட படம் வேற படம் அவங்கள சொன்னாரு. என்ன நிச்சயம் நீங்க சொல்லாத ஒரு விஷயத்தை ராஜசேகர் இப்படி சொன்னான்னு சொல்லலாம். நான் சொல்லாம பண்ண முடியும். விஜயகாந்த் படத்துக்கு அவர் சொன்னாரு. ராஜசேகர் நல்லா ஆர்கியூ பண்றாரு. ஆனா பாயிண்டே இல்லாம ஆர்கியூ பண்றாரு. படத்தை போட்டு ஒரு வார்த்தை போடுறதுனால அவர் சொன்னாரு. உங்க படத்தை போடுறதுக்கு போட்டு யூஸ் பண்றதுக்கு நான் எனக்கு உரிமை இருக்கா? இண்டிவிஜுவல் பாருங்க, ஒரு படத்தை போடுறாங்க, விஜயகாந்த் சொன்ன அந்த வார்த்தைகள் போடுறாங்க, ஒரு காமெடியான வார்த்தைகளை சொல்லாத வார்த்தை நீங்க சொல்லாத விஷயத்த நீங்க சொன்னதா கவலைப்பட பொது வாழ்க்கையில் தெரியும். என்ன பத்தி தெரியும், என்ன பேசுவேன். பொது வாழ்க்கை, பொது வாழ்க்கைனா என்ன சார்? பொது வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனும் பொது வாழ்க்கையும் வாழ்கிறான். தனிப்பட்ட வாழ்க்கை மட்டும் இல்ல. அவன் வந்து சின்ன அளவுல சில நன்மைகள் சில பொது காரியங்கள் பண்ணும்போது பொது வாழ்க்கையில அவன் கால் வச்சிடறான். அவனுக்கு வேணா பத்திரிகையிலையும் டிவிலையும் விளம்பரம் இல்லாம இருக்கலாம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்காக இருக்கட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்கு எந்த சக்திக்கும் அதிகாரம் கிடையாது. அப்படி அவர்கள் பண்ணினால் இதுக்கெல்லாம் ரெமெடி என்ன அப்படின்னா, இதுக்கெல்லாம் ரெமெடி என்ன அப்படின்னா, சட்டத்துல டிஃபமேஷனுக்கு இருக்கக்கூடிய தண்டனையை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த நாட்டில் டிஃபமேஷன் அப்படிங்கறது நமது அரசியலமைப்பு சட்டத்துல சரியா டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கான்னு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நீங்க தண்டனை அதிகம் இல்ல 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 இந்த ஒரு வருத்தம் விஜயகாந்த் வருத்தம் நியாயமானதா இருக்கலாம். ஆனா இதற்காக போராடுவது இதை பற்றி இந்த மாதிரி போராட்டங்கள் டிஃபமேஷனை பொறுத்தளவுக்கு இங்கிலீஷ் கோர்ட் வந்து மிகப்பெரிய டெபினிஷன் கொடுத்து தட் ஹஸ் பீன் அக்செப்டட் எவ்ரிவேர். இந்தியன் கோர்ட்ஸ் ஆல்சோ அதை பிரமாதமா டிஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க. வாட் இஸ் டிஃபமேஷன் அப்படிங்கறத அது அல்ல. பட் இப்போ வந்து சில பர்டிகுலர் ஏரியாக்கள்ல ஒரு சில விஷயங்கள் டிஃபமேஷன்ல வருமா இல்லையா அப்படிங்கறதா வித்துறாது அப்படிங்கறதா கேள்வி. இன்னைக்கு வந்து இந்த விஷயங்கள்ல இந்த விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய வரம்பு மீறல் இருக்கிறது. ஒரு தனிப்பட்ட வகையில கொச்சப்படுத்தப்படுகிறார் மாற்று கருத்து இல்ல பலருக்கு. ஆனா இதற்காக நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பதோ ஒரு சாதாரண விமர்சனம் கூட இட் குட் பிகம் வெரி சப்ஜெக்டிவ். இன்னைக்கு ஒரு சாதாரண விமர்சனத்துக்கு கூட ஒரு அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கேலி சித்திரம் வரக்கூடாதுங்களா, விமர்சனம் வரக்கூடாதுங்களா, இது வந்து ஒரு தவறான
முன்னுதாரணத்துக்கு நீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இங்கிலீஷ் கோர்ட்ல தோஸ் டேஸ்ல எல்லா பத்திரிகை மேலையும் கேஸ் 19th century 20th century பிகினிங்ல எல்லாம் எந்த பத்திரிகையில தனிப்பட்ட நபரை பத்தி ஒரு விமர்சனம் கிரிட்டிசிஸா இருந்தா உடனே டிஃபர்மேஷன் போட்டுறாங்க. ரெண்டாவது அமெரிக்காவை எடுத்துங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு 140 வருஷம் தண்டனை இருக்குது, 170 வருஷம் தண்டனை இருக்குது. ஒரு மனுஷன் 170 வருஷம் தண்டனை கொடுத்தா அவன் ஜெயிலே அவனுடைய லைஃப் முடிஞ்சு போயிடும். தண்டனை அதிகரிக்கும் போது குற்றம் குறையுது. அதுக்காக சொல்ல வரேன். ஃபேமஸ் கார்ட்டூனிஸ்ட் ஆர்.கே. லக்ஷ்மன் கிரிட்டிசைஸ் பண்ணாத பாலிட்டிஷியனே கிடையாது. காமன் மேன் அப்படின்ற ஒருத்தரை போட்டு ஆர்.கே. லக்ஷ்மனோட கார்ட்டூன்ஸ் தான் பீக் கிரிட்டிசிசம். அதெல்லாம் பெருந்தன்மையா எடுத்துட்டு போன காலம் இந்த நாட்டுல. அதனால இதுங்க மிஸ்டர் விஜயகாந்த், வித் டியூ ரெஸ்பெக்ட், மிஸ்டர் விஜயகாந்த் எனக்கு ஆனவர் ஆகாதவர், அவர் நான் மதிக்கிறேன். நான் சிறந்த எதிர்கட்சி தலைவர், சிறந்த அரசியல்வாதி, சிறந்த நடிகர், எல்லாம் ரைட்டு. பட் அவர் சொல்லாத விஷயத்துக்கு why is he taking so much of interest and going and complain? விஷயம் சித்தரிக்கப்படும் பொழுது ஒரு கேள்வி எழுது. நீங்க சொன்னது போல ஆர்.கே. லக்ஷ்மன் கிரிட்டிசைஸ் பண்ணாத தலைவர் கிடையாது, இந்த நாட்டுடைய பிரதமர்கள் கிடையாது. ஆனா யாரையும் அவர் கொச்சைப்படுத்தியது கிடையாது. யாரையும் விமர்சிப்பதற்கு, ஆதரிப்பதற்கு, எதிர்ப்பதற்கு ஃபேக்சுவலாக எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது. ஊடகங்களிலிருந்து தனி மனிதன் வரைக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் ஒருத்தரை அசிங்கப்படுத்துவதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா நீங்க சொல்றது போல இதை ஹேண்டில் பண்றதுல நிறைய இம்ப்ராக்டிகாலிட்டியும் இருக்கவே செய்கிறது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தனி நீதிமன்றம், தனி காவல்துறை அமைச்சு, ஒரு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் வச்சு ஒரு அரசு நடத்தினால் கொச்சப்படுத்திட்டே போலாம் அப்படிங்கிறது யாரோ சொல்றாங்க. ஒரு தலைவர் சொல்லாத கருத்தை ஒரு நியூஸ் பேப்பர்ல இல்ல ஒரு பப்ளிக் டொமைன்ல நான் சொல்லிட்டு நடவடிக்கை நீங்க சொன்னா பல லட்சம் பேர் சொல்லும் போது எங்க ஆர்ஜினேட் ஐபி அட்ரஸ் எப்படி பாப்பீங்க, ஐஎம்இ நம்பர் பாப்பீங்க, வாட்ஸ்அப்போட ஆர்ஜினேட் எப்படி பாப்பீங்க, ஃபேஸ்புக்கோட அக்கவுண்ட் ஃபேக்கா ஒரிஜினலா ஃபேஸ்புக் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது ஒரு மெக்கானிசம் ஃபேஸ்புக்க மூடிட முடியாது, வாட்ஸ்அப்ப மூடிட முடியாது, எல்லாத்தையும் மூடிட்டு நீங்க திருப்பி பழைய காலத்துக்கு போயிடலாம். நீண்ட விவாதம். நிச்சயமாக யாரையும் கொச்சைப்படுத்துறதுக்கு யாரும் உரிமை கிடையாது. அதே வேளையில கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது மதிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது யாருக்கும் மாற்று கருத்து முடியாது. ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுவது ஒரு தின் லைன். அதை எல்லாரும் உணர்ந்தால் பிரச்சனைகள் இருக்காது. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற இருவருக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்த தருணத்தில் விடைபெறுகின்றோம். வணக்கம்.